கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஆனதை வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு தலைப்பின் கீழ இருந்து என்னோடு கூட பேச ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நிறைய காரியங்கள் நம்மை முடக்குகிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஏன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நம்மள என்ன பண்ணிடுதுன்னா, நம்மள ஹோல்ட் பண்ணி வச்சிருது. எங்க நம்மள முன்னேற முடியாதபடிக்கு, நம்மள அடுத்த லெவல்குள்ள போக முடியாதபடிக்கு நம்மை முடக்குகிறது. இன்னைக்கு ஆவியானவர் ஒரு தலைப்புல இருந்து என்னோட பேசினாருன்னு சொன்னேன். முடங்காதே முன் செல், முடங்காதே முன் செல், நான் உன்னை முன்னேற பண்ணுவேன், நான் உன்னை முன் செல்ல பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். நிறைய காரியங்கள் உங்களை முடக்கலாம், நிறைய காரியங்கள் உங்களை வந்து ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நிக்க வைக்கலாம். சில பேசாம போறது உங்களை ஸ்ட்ரக் ஆகி நிக்க வைக்கும். சில உறவுகளை நீங்க இழந்துட்டீங்கன்னா அது உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணிடும், ஸ்ட்ரக் ஆகி நிக்க. உங்களுக்கு பிடிக்காதது நடந்துட்டு அப்படின்னா உங்களை ஹோல்ட் பண்ணி அது நிக்க வைக்கும். உங்களால படிக்க முடியல, முன்னேற முடியல, இல்ல வந்து உங்களுக்கு உங்க இயலாமை, உங்களுக்கு திறமை இல்ல, உங்களுடைய இன்ஃபீரியரான ஃபீலிங்ஸ், இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள ஏதோ ஒரு இடத்துல முடக்கி உட்கார வைக்கிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அது நம்மள படிக்க முடியாம நான் என்னோட இயலாமை என்ன பண்ணா, நான் படிச்சு என்ன செய்ய போறேன், நான் எழும்பி என்ன செய்ய போறேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தாட் வந்து நம்மள உட்கார வச்சிருது இல்லையா? நம்மள ஏதோ ஒரு விதத்துல நம்மள யோசித்து அமர செய்து விடுகிறது. ஆனா நான் இன்னைக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறேன், ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறார், ஆவியானவர் என்னோடு கூட என்ன பேசினாருன்னு சொன்னா, சத்ரு நிறைய சூழ்நிலைகளிலே நம்மை முடக்க விரும்புகிறான். ஆனா கர்த்தரோ அவருடைய திட்டத்தில் முன் செல்ல விரும்புகிறார். இதைதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நான் மறுபடியும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிற வார்த்தை, ஆவியானவர் நமக்கு சொல்லித் தரணும்னு நினைக்கிற வார்த்தை என்னன்னா, சத்ரு நம்மை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனால் கர்த்தரோ நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். முடங்காதே முன் செல், நீ முடங்கி இருப்பதற்காய் அழைக்கப்படவில்லை, நீ முன்னேறி செல்கிறதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிற பாத்திரமா இருக்கிற. நிறைய காரியங்கள், நிறைய சூழ்நிலைகள் இந்த உலகத்துல உங்களை முடக்கலாம். உங்களுடைய தகுதி இல்லைன்ற ஒரு காரியங்கள், உங்களுடைய தாழ்வு மனப்பான்மைகள், உங்களுடைய வியாதியோ பலவீனமோ தோல்வியோ, எத்தனை காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வந்து முடக்கி வைக்கலாம். நீங்க முன்னேற முடியாதபடிக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அது உங்களை சாப்பிடாம முடக்காது, உங்களை தண்ணி குடிக்காம முடக்காது, இல்ல உங்களை வெளியே சுத்தாம அது முடக்காது, இல்ல நீங்க வந்து ஹாப்பியா வெளியே போய் ஷாப்பிங் போக சந்தோஷமா உங்களை ஆட்கள் செலவழிப்பதற்கு அது முடக்காது. ஆனா இயேசு கிட்ட நெருங்கி வர அது முடக்கும். ஏசப்போட திட்டத்தை செய்ய அது முடக்கும். நீங்க ஆவியானவர் உங்களுக்கு இந்த நாள்ல கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம், உன்னை முடக்குவதற்கு கர்த்தர் அழைக்கல, முடங்கி கிடக்காதே, கர்த்தர் உன்னை முன்னேறி செல்லும்படி அழைக்கிறார். சத்துரு முடக்குவான், கர்த்தர் உன்னை முன்னேறி செல்ல வேண்டும் என்று, நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்று, நீயும் நானும் முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அதுவும் இல்லாம சத்துரு ரொம்ப ரொம்ப திறம்பட செயல்படுகிறதா நினைச்சிட்டு எந்தெந்த காரியத்தை நம்ம என்ன நினைக்கணும்னா, என்னால சாப்பிட முடியல, என்னால தூங்க முடியல, என்னால இந்த காரியத்தினால நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறேன் இப்படி நம்ம சொல்லலாம். ஆனா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு இருந்தா கூட, என்னுடைய அன்றாட வேலைகள் என்னால செய்ய முடியல, நான் இதனால முடங்கி போயிருக்கிறேன், ஸ்ட்ரக் ஆயிருக்கிறேன்னு நீங்க சொன்னா கூட, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களை தேவ திட்டத்துக்கு நேரா உங்களை முடக்கி கொண்டிருக்கிறான். உங்களை முன்னேற முடியல, எதுல முன்னேற முடியல, சாப்பிடாம இருக்கிறதுல. அதாவது இந்த பிரச்சனைனால நான் சாப்பிடாம இருக்கிறேனா, தூங்காம இருக்கிறேனா, என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகாம இருக்கிறேனா, நான் நல்லா பேசாம இருக்கிறேன், அப்படியெல்லாம் இல்ல. அதெல்லாம் செய்யறேன், ஆனா ஜெபிக்காம இருக்கிறேன், பைபிள் படிக்காம இருக்கிறேன், கர்த்தருடைய திட்டம் இன்னது என்பதை உணராம இருக்கிறேன். இந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலையே, இந்த ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, இப்ப ஆண்டவரும் எனக்கு கைவிட்டுட்டாரே அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள ஆழமா வரும் பொழுது என்னால பைபிள் படிக்கவோ ஜெபிக்கவோ அவருடைய திட்டத்துக்கு நேரா போகவோ முடியும். இதுதான் சத்ரு இந்த நாள்ல நம்மை முடக்கி வைக்கிற காரியம். ஏதோ ஒரு காரியம் நீ நினைக்கிற, ஆனா அது நடக்கலன்னு வச்சுக்கேன், சத்ரு தன்னால உன்னை முடக்குமா. எதுக்கு நேரம் முடக்குவான்னு, கர்த்தருடைய திட்டத்தை நீ செய்யக்கூடாதபடிக்கு முடக்குவான். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசியான எலியா, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய, கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி எலியாவை சத்ரு முடக்குகிறான். எப்படி முடக்குகிறான்னா, அவன் லிட்டரலியா கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்து பேய் மாதிரி வந்து முடக்க மாட்டான், அவன் எப்படி வேணாலும் வருவான். ஒரு பெண் ரூபத்துல வந்து அவன் முடக்குகிறான் எலியாவை. எலியா வானத்திலிருந்து அக்னியை அதுக்கு முதல் அதிகாரத்துலதான் கொண்டு வரத பாக்குறோம். ஆவியானவருடைய
துணையின் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி சவால் விட்டு அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியா நின்று வானத்திலிருந்து அக்கினி புறப்பட செய்கிறத பார்க்கிறோம். இப்ப அக்கினி புறப்பட்டு வந்தாயிற்று. அடுத்த அதிகாரத்திலே எலியா செய்த எல்லாவற்றையும் தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி ஆகாப் இசபேலுக்கு அறிவிக்கிறான். இந்த ஆகாப் இசபேலுக்கு அறிவித்த உடனே இந்த எசபேல் என்ன பண்ணா, எலியாவின் இடத்துல ஆள் அனுப்பி அவன் த்ரெட்டன் பண்றான். நாளைக்கு இந்நேரத்துல உன் பிராணனுக்கு தக்க இத்தனை பேரை நீ கொன்னல, இதுக்கு தக்கதான் நான் செய்யலன்னா, இதுக்கு தக்கதான் உனக்கு நான் சரி கட்டல அப்படின்னா என் தேவர்கள் எனக்கு சரியாகவும் அதிகமாகவும் செய்வாங்க. அப்போ இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, அதுக்கு முன்னாடி வந்த டெஸ்டிங்கே என்னன்னா, உன்னுடைய தேவர்களே அல்ல, தேவர்கள் கிடையாது, தேவன் மட்டும்தான். அப்போ என் தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்பதை நிரூபித்திருக்கிறவன். பாருங்க, அவன் வந்து ஒரு லிவிங் டெஸ்டிமனியா நின்று நிரூபிக்கிற கூட்டத்துல நின்று யெகோவா தேவனை ஜீவனுள்ள தேவன் என்பதை 2 நினைவுகளால் குந்தி நடந்த ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்திருக்கிறான். ஆகாப் அதை பார்த்திருக்கிறான், பாகால் தீர்க்கதரிசிகள் பார்த்திருக்கிறாங்க, வானத்தில் அக்கினி புறப்பட்டு வந்தது. இப்போ யெகோவா தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை நிரூபித்தவனால அடுத்த அதிகாரத்துல முன்னேறி செல்ல முடியல. நல்லா தொடர்ந்து ஆராதிச்சுட்டு இருந்தேன், நல்ல வொர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல பைபிள் படிப்பேன், நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னால என்ன செய்ய முடியல, முன்னேற முடியல, என்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியல, முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி தாகத்தோட ஆண்டவரை அணுக முடியல. ஏன்? என்னால என் ஜெபத்துல ஒரு வறட்சியை சத்துரு உண்டு பண்ணிட்டான். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, முதல் அதிகாரத்துல வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த எலியா தேவனே, எலியா அவரு அக்கினியால் உத்தரவருளும் தேவனே தேவன் என்று தேவர்கள் இல்லை, தேவனே அவர் ஒருவரே தேவன் என்பதை நிரூபித்தவன், அப்படிதான் சொல்லணும். ஆனா அதுக்கு அடுத்த அதிகாரத்துல இங்க பாரு, உனக்கு இத்தனை பேர் பிராணனை நீ வாங்கினல, இதற்கு ஈடா நான் செய்யலைன்னா என் தேவர்கள் செய்வாங்கன்னு போது இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா, நேத்தே உன் தேவர்கள் செய்யல, இன்னைக்கா வந்து செஞ்சிட போறாங்க. நேத்தே உன் தேவர்கள் வரலையே, அப்போ இன்னைக்கா உன் தேவர்கள் வந்துட போறாங்க. என் தேவன் உனக்கு பதிலாய் செய்வார், என் தேவன் உனக்கு தக்கதாய் செய்வார்னு இவன் சொல்லி இருக்கணும். ஆனா அந்த இடத்துல இவன் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு சத்ரு என்ன பண்றான் அப்படின்னா, இவனுடைய சிந்தனையை பிடிக்கிறான். ஐயோ, எசபேல் மிரட்டிச்சு, அவ்வளவுதான், ஏதோ ஆக போகுது. நிறைய வேலையில இந்த எசபேலின் ஆவி உங்களை தனிமைப்படுத்தும், எசபேலுடைய ஆவி உங்க சிந்தனையில போராடும், பயமுறுத்தி பிழைக்கிற ஆவி, பயமுறுத்தி விரக்தியை உண்டு பண்ணுகிற ஆவி, உங்களை தனிமைப்படுத்துகிற ஆவி. நீ பெருசா என்ன செஞ்சுட்ட, இத்தனை நாள் ஜோமனி என்ன செஞ்ச, எப்படி எல்லாம் முன்னாடி ஜோமனுவ அபிஷேகத்துல நிறைஞ்சு எப்படி எல்லாம் ஊழியம் செஞ்ச, ஆனா இப்ப நீ தனித்திருக்கிற, உனக்கு சூறைச்செடியின் அனுபவம் மாதிரி, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உட்கார வைக்கிறேன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்கு நம்மை குறித்த ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடக்கணும் அப்படின்னா சத்ரு என்ன பண்ணணும்னா உங்களை பயமுறுத்தணும், ஏதோ ஒரு தேவையில்லாத குப்பையை உங்க சிந்தனைக்குள்ள போடணும், ஏதோ ஒரு காரியம் உங்களை முடக்கும் பொழுது நீங்க சாப்பிடாமையும் தூங்காமையும் இருக்கிறது இல்ல, ஆனா ஆண்டவரை தேடாம இருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கிட்ட போகாம அந்நிய பாஷை பேசாம ஆவிக்குரிய வாழ்க்கையில நிரம்பாதபடிக்கு நீங்க பின்னாடி வரீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறாரு. ஆனா தேவனே என்று நிரூபித்தவன் அவளுடைய தேவர்களை பத்தி சொன்ன உடனே, உன் தேவன் நேத்தே வரலையப்பா, இப்பவா வந்து உன் தேவர்கள் என்ன சரி செய்ய போறாங்கன்றத சொல்லி நம் தேவனை அறிக்கை செய்யாமல் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை முடக்கி கொண்டிருக்கிற காரியத்துல இருந்து வெளியே வரணும்னா உன் தேவனை நீ நோக்கி பார்க்கணும், உன் தேவனை நீ அறிக்கை செய்யணும். உன் தேவனுடைய நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது உன்னை முடக்குகிற காரியத்துல இருந்து வெளியே வர முடியும். அன்னைக்கு எலியா மட்டும் எசபேல் மிரட்டும் பொழுது, எசபேல் அவளுக்கு ஒரு த்ரெட்டனை கொடுக்கும் பொழுது, நேத்தே உன் தேவன் வந்து எதுவும் செய்யல, அதனால இன்னைக்கும் உன் தேவர்கள் வர முடியாது, என் தேவன் உனக்கு சரியாய் செய்வார்னு எலியா சொல்லியிருந்தான் அப்படின்னு சொன்னா, இந்த சூறைச்செடியின் அனுபவத்துக்குள்ள அவன் சிக்கி இருக்க மாட்டான். அந்த சூறைச்செடியின் அனுபவத்தை அவன் தாண்டி இருப்பான், முன்னேறி சென்றிருப்பான், கர்த்தர் அவனுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்திருப்பான். அந்த ஓரேபுக்கு அவன் ஈஸியா போயிருப்பான். ஆனா அந்த ஓரேபுக்கு போயிடக்கூடாது. இவன் அதிகாலை ஜெபத்துக்கு போயிடக்கூடாது. ஐயோ, இந்த உபவாசத்தை இருந்துடக்கூடாது, எப்படியும் இவன் இந்த மீட்டிங் போயிடக்கூடாது, இவளுக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, இவளுக்குள்ள கசப்ப விதை, இவளுக்குள்ள கோபத்தை விதை, இவளுக்குள்ள பொறாமைய விதை, இவளுக்குள்ள தேசித்தனத்தை விதை, இவளுக்குள்ள இச்சைய விதை அப்படின்னு சொல்லி பல காரியங்களை உனக்குள்ள விதைச்சு நமக்குள்ள விதைச்சு நம்மளை முடக்குகிறான், நம்மளை முன்னேற முடியாதபடிக்கு தடுக்கிறான். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், முடங்காதே, நீ முன் செல்ல வேண்டும் என்று சொல்லி உன்னை முடக்குகிற காரியத்திலே நீ என்னை நோக்கி பார்த்து
ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அப்பான் ஹிம். உன்னோட கண்களை அவர் மீது பதித்து என்ன செய்யணும் அப்படின்னா முன்னேறி செல்லணும், முன்னேறி செல்லணும். நீ முன்னேறி செல்லக்கூடியவள், நீ முன்னேறி செல்லக்கூடிய பாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியுமா சொல்றாரு. ஐயோ எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, ஐயோ எனக்கு இந்த இயலாமை இருக்கு, ஐயோ எனக்கு திறமை இல்ல, ஐயோ எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படல, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், எனக்கு பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, துதிக்க தெரியாது, இப்படி எல்லாம் சொல்லி முடக்கப்படுவதற்கு நீங்கள் அழைக்கப்படல. முன்னேறி செல்வது எந்த காரியம் உங்களை ஸ்ட்ரக்காய் நிக்க வைக்குதோ அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. நீங்க முன்னேறி செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க முடங்க கூடாது, முன்னேறி செல்லணும். இந்த எசபேல் முடக்க பார்த்தா, ஆனா சூறைச்செடியின் அனுபவத்துக்குள்ள போயும் பாருங்க நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஏன்பா அவன் நேற்றுதான் நான் தான் தேவன் என்பதை நீ சொன்னதுனால நான் இறங்கி வந்து நிரூபித்து காண்பித்தேன். ஆனா இன்னைக்கு அவ தேவர்கள்னு பேசும்பொழுது நீ என்னெல்லாம் சொல்லியிருக்கணும், நீ என்ன சொல்லலையே, நான் எப்படி எலியா உனக்கு வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லல. அவன் படுத்து தூங்குறான், தலைமாட்டுல கொண்டு வந்து அப்பத்தை வைக்கிறாரு. இன்னைக்கு நீ ஆண்டவர் தேடலனாலும் 5 மணிக்கு அலாரம் அடிக்கும் போது அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குனாலும் உன் தலைமாட்டுல அவரோட வார்த்தை இருக்கு, உன் தலைமாட்டுல உனக்கான ஜீவ தண்ணீர் இருக்கு, உனக்கான அப்போ இருக்கு. ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்தக்கூடிய வெளிச்சத்தை கர்த்தர் உன் தலைமாட்டுல வைக்கிறார். ஆனா நீ அது தள்ளும் பொழுது அவர் உன்னை விட்டு போகல, உன்னை தேடி தேடி வருகிறார். ஏன் தெரியுமா? உன் மேல திட்டம் இருக்குது. உன்னை கொண்டுதான் அந்த எசபேல அழிக்கணும், உன்னை கொண்டுதான் அந்த எசபேலுக்கு ஒரு முடிவு கட்டணும், உன்னை கொண்டுதான் எலிசாவை எழுப்பணும், உன்னை கொண்டுதான் ஆசகேல அபிஷேகம் பண்ணணும், உன்னை கொண்டுதான் அந்த இடத்துல எகுவை எழுப்பணும். அதனால உன் மேல திட்டம் இருக்கிறனால நீ விலகி போனாலும் தேடி தேடி வந்து ஊழியத்தை கொடுக்கிறார், தேடி தேடி வந்து சந்திக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த அன்பு, அந்த அன்பின் மிகுதி. அவர் நம்மள நேசிக்கிறார். அந்த அன்பில, அந்த அன்பை உணர்ந்த யாரும் முடங்கி போக மாட்டாங்க, முன்னேறி செல்லுவாங்க. இவன் அப்படியே பயந்து போய் வேலைக்காரனை நிறுத்திட்டு ஓடி போய் சூறைச்செடி கீழே என்ன அப்பா நான் சாகட்டும்பா, நான் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறான். ஓடி போறதே சாக கூடாதுதான். ஆனா அங்க போய் சொல்றான் என்ன நான் சித்தரணும், பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்ல. ஆனாலும் தேவன் அன்பாய் அவனுக்கு தலையில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் கொண்டு வந்து வைக்கிறார். அதை எதற்கடையாளமாய் சொல்ல விரும்புகிறேன்னா, அனுதினமும் அவருடைய வார்த்தை என்ற மன்னாவினால் உன்னை திருப்தியாக்குகிறாரே அந்த வார்த்தையை சொல்லி உனக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை அனுப்பி அனுப்பி அதிகாலையில் உன்னை திடப்படுத்துகிற. இந்த கிருபையை பிடிச்சிட்டு ஓரேபுக்கு ஓடு, இந்த கிருபையை பிடிச்சிட்டு ஓரேபுக்கு ஓடு, இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஓரேபுக்கு ஓடு. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பு பொழுதெல்லாம் தலையில் சுடப்பட்ட அடை உங்களுக்கு நேரம் வருது இல்ல, அதை பிடிச்சிட்டு ஓடுங்க, அதை பிடிச்சிட்டு ஓடுங்க. சத்ரு எந்த காரியத்தை கொண்டு வந்து உன் வாக்குத்தத்தை நிறைவேறாத, உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், உன் எதிர்காலம் 0 அப்படின்னு சொன்னாலும் இல்ல, எனக்கு ஒரு வாக்குத்தத்தை இருக்கு, நான் முன்னேறி செல்வேன், அதை நான் பெற்றுக்கொள்வேன், எனக்குன்னு ஒரு நன்மை வச்சிருக்கிறாரு, ஐ வில் ரிசீவ் தட். என் ஆண்டவர் our God is a God of promises. அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். நான் முடங்க மாட்டேன், முன்னேறி சென்றதை பிடித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் அதிகாலையில நம்ம கொடுக்கிறாரு. அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணிடணும்? ஓரேபுக்கு ஓடிடணும், அவர் சமூகத்துக்கு ஓடிடணும். அங்கதான் சொல்வாரு அவர் உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தை. ஏன்னா இப்படி முடக்குறதுனாலே உங்க மூலமா ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த காரியத்தை நடக்க கூடாதபடிக்கு சத்துரு என்ன பண்ணுவான்? முடக்குவான், உங்களை பயமுறுத்துவான், உங்களை சோர்வடைய செய்வான், உங்களை விரக்தி அடைய செய்வான், எதிர்காலத்தை குறித்த கேள்விகளை கொண்டு வருவான். ஏண்டா வாழ்றோம், எதுக்கடா இருக்கிறோம், நான் எதுக்குமே லாய்க்கல, என்ன கொண்டு என்ன பிரயோஜனம், இப்படிப்பட்ட காரியங்களை எண்ணங்களை கொண்டு வருவன். ஆண்டவர் இத அப்படியே யோசித்து நீ புலம்புவதற்கு அவன் அழைக்கல. ஆண்டவர் இந்த புலம்பலின் மேல துதி பாடி நடப்பதற்கு அழைக்கிறார். இது ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முடங்கிடாம முன்னேறி செல்லணும். முடங்கிடாதபடிக்கு முன்னேறி செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணணும், தேவனை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்த்த யாரும் முடங்க மாட்டாங்க, துள்ளி குதித்து முன்னேறி செல்லுவாங்க. அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முன்னேறி போவாங்க. இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம சொல்ல முடியும். வேதத்துல நம்ம இங்க எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில சத்துரு ஒரு முடக்குதலை கொண்டு வந்த பொழுது கர்த்தர் அப்படியே விட்டுறல, அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு ஓரேபுக்கு செல்லுவதற்கு, கர்த்தருடைய பர்வதத்துக்கு செல்வதற்கு வார்த்தையின் போஜனத்தினால் அவனை நிரப்புகிறார், திடப்படுத்துகிறார். இன்னும் ஒருவனை குறித்து நம்ம பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அதுல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல இங்க ஆண்டவர் யாரையும் தட்டி யாரையும் போஜனத்தை, அது இங்க யாரையும் ஒரு தூதனை அனுப்பி தட்டி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல, இவனே அந்த போஜனத்தை தேடி போறான். சுத்தி எல்லாம் பயங்கர நெருக்கம். இதை பத்தி நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண எதுவும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு இந்த வார்த்தை அதிகமாய் தெரிந்த ஒரு பகுதி தான். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல இங்க தாவீதும் அவன் மனுஷர்களும் அவர்கள் ஊருக்கு வர்றதுக்குள்ள
வந்து அமலேக்கியர் கொள்ளையடிச்சு இந்த சிக்லாகை கொள்ளையடித்து அக்னியால் சுட்டரித்து அந்த பாளையத்தை சேதப்படுத்திட்டு அவனுடைய அவனோட மனைவி பிள்ளைகள் அவனோட கூட இருந்தவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாரும் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகுறாங்க. ஒரு கூட்டம் இவனை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லுது. இவனாலதான், இவன் நம்ம கூட இருக்க போய் தான் பிரச்சனை. இதன் மத்தியில இப்படி சொல்லும் பொழுது யாராவது முன்னேறி செல்லுவாங்களா? என்னடா இது, அங்க போனா சவுல் துரத்துறான், இங்க வந்தா இந்த ஜனங்கள் தூக்கி எறியறாங்க, எனக்கு நான் பேசாம ஒரு மேய்ப்பனாவே இருந்திருக்கலாமோ, அங்க இருந்தும் என் சகோதரர்கள் ஏன் இவன் யுத்த களத்துக்கு வந்தேன்னு கேட்டாங்க. எல்லா இடத்திலும் நெருக்கம், எல்லா இடத்திலும் வேதனை, என்னை நேசிக்க யாரும் இல்ல, அதனால நான் எனக்காக ஆண்டவர் கூட வந்து நிக்கலையே, இந்த இடத்துல இப்படி நடக்காம இருந்திருந்தா இந்த ஜனங்க இப்படி பேசுவாங்களா, ஆண்டனை கைவிட்டுட்டாரே அப்படி எல்லாம் சொல்லல. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் திடப்படுத்துறதுக்கு கத்த தழல்ல சுடப்பட்ட அடைய கொண்டு வந்து வைக்கிறார், ஒருத்தன் அவனே அவர் சமூகத்துல போய் தழல் சுடப்பட்ட அடைய பெற்றுக் கொள்ளுகிறான். அப்படிதான் நான் இதை பாக்குறேன். சமூகத்துல போய் நெருக்கத்தை சொல்றான், அவர் சமூகத்துல போய் அழுகிறான், அவர் சமூகத்துல போய் வார்த்தையானவரை பாக்குறான், வார்த்தையை பிடித்து கொண்டு முன்னேறி செல்லுகிறான். கர்த்தர் இழந்து போனது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரும்படி செய்கிறார். அவன் மூலமா தான் திருப்புறாரு. யார அழிக்கணும் கொல்லணும்னு சொன்னாங்களோ அவங்க ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்து திருப்பி கொண்டு வருகிறான். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களா, அற்பமாய் பார்க்கப்பட்டவர்களா, யாருக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுக்காகத்தான் நான் நிக்கிறேன், அவங்களே என்ன காயப்படுத்துறாங்க, அவங்களாலே எனக்கு கல்லறி விழுகுது, அவங்களே என்ன தள்ளுறாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, நான் சோர்ந்து போய் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியதுல அவர் சமூகத்தை தேடி ஓடி ஓரேபின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா, அதிகமா அவர் சமூகத்தை சார்ந்து கொள்ளுவீங்கன்னா, அவர் உங்க கரத்தை பிடிப்பார், உங்களுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் செய்வாரு. முதல்ல ஒரு தீர்க்கதரிசிய பார்த்தோம். அவன் சோர்ந்து போய் தன்னை எசபேல் என்ற ஒரு ஸ்திரீயுடைய வார்த்தையினால முடங்கி போய் கர்த்தருடைய திட்டத்துக்கு நேராக முன்னேறக்கூடாதபடிக்கு அமர்ந்திருந்தான். ஆனா ஆண்டவர் தழலிலே சுடப்பட்ட அடைய கொண்டு வந்து வச்சு அவனை தட்டி எழுப்பி அந்த பலத்தால் ஒரே மட்டும் போனான். இன்னொருவனுக்கும் அவன் போய் யுத்தத்தை நிறைவேற்றிட்டு வர்றதுக்குள்ள அவனுடைய மனைவி பிள்ளைகளை கடத்திட்டு போயிடுறாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அக்கனியால் சேதம் நிறைய வருது, கொள்ளையடிச்சிட்டாங்க, அக்னியால அந்த பாளையத்தையே சுட்டரிச்சுட்டாங்க. ஐயோ அவ்வளவுதான்ற மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் ஆண்டவர்கிட்ட கேக்குறான், இங்க நான் ஆண்டவரே என் திட்டம், உங்க திட்டம் என்னப்பா, நான் என்னப்பா செய்யணும், இந்த சிச்சுவேஷன்ல அவங்கள திருப்பி கொண்டு வரணும், நான் என்ன செய்யணும், அதை தொடர்ந்து போகவா, நான் பிடித்துக் கொள்வேனா, அப்பா என் மனைவி பிள்ளைங்க நான் போய்தான் ஆகணும், நான் பிடித்துக் கொள்ளணும், எனக்கு செய்யுங்க அப்படின்னு தலைகீழா நிக்கல. போவேனா, பிடித்துக் கொள்வேனா, உங்க வில் என்ன ஆண்டவரே, ஓரேபுக்கு வந்திருக்கிறேன், என் கூட பேசுங்க, வார்த்தை இந்த மண்ணாவின பலப்படுத்துங்க அப்படின்னு நெருக்கத்துல தேவன் சமூகத்துல போய் தன்னை பலப்படுத்திக் கொள்ளுகிறான். ஆண்டர் பலத்தால முன்னேறி போகிறான், சகலத்தையும் திருப்பி கொண்டு வருகிறான். இன்னைக்கு இந்த மாலை வேலையில நீ எதெல்லாம் இழந்திருக்கிறியோ, எந்த சூழ்நிலையெல்லாம் சத்துருவனை முடக்கி வைத்திருக்கிறானோ, எந்த ஒரு காரியத்தை நினைச்சு, எந்த ஒரு இழப்புகளை நினைச்சு, அவங்க பேசல இவங்க பேசலன்னு சொல்லி உங்க எதிர்காலங்களை நினைச்சோ, இல்ல உங்க இயலாமைகளை நினைச்சோ, உங்களை படிப்புல சக்சஸ்ஃபுல்லா மாற முடியல, எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இல்ல, வேலை இல்ல, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி எதெல்லாம் யோசிச்சு கர்த்தர் திட்டத்துல ஓட முடியாதபடிக்கு முடங்கி இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆவியானவர் அதன் மேல ஒரு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். முன்னேறி செல்லுவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முடங்காதே, நீ முடக்கப்படுவதற்காக, முடங்கி கிடப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்ல, நீ முன்னேறி செல்வதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். முன்னேறி செல்வதற்காக, அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவதற்காக, அவருடைய நாமத்தோட மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் என்றும் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா அப்படி உங்ககிட்ட பேசுறாருன்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த மாலை வேலையில உண்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டினீங்க ஏசப்பா. யாரெல்லாம் உள்ளார்ந்து இருதயத்திலிருந்து உண்மையாய் உண்மை நோக்கி இந்த வார்த்தை பிடிச்சு ஜெபிக்கிறாங்களோ அப்பா, அவங்களுக்கெல்லாம் முன்னேறி செல்ல கிருபை தாங்க. படிப்புல முன்னேறட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறட்டும், அதிகாலை ஜெபத்துல முன்னேறட்டும், அவங்க உபவாச ஜெபத்துல முன்னேறட்டும், அந்நிய பாஷை பேசுறதுல முன்னேறட்டும், உங்களுக்காய் ஊழியம் செய்கிறதுல முன்னேறட்டும். ஏசு கிறிஸ்துவை பட்டணம் தோறும் கிராமங்கள் தோறும் நிரூபிக்கிறவர்களாய் முன்னேறட்டும் ஏசப்பா. நீர் அப்படி ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் உயிர்ப்பீங்கப்பா, நடத்துங்கப்பா. பிள்ளைகளை உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்து செவிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் அவங்க இருக்கிற பகுதியில சாட்சியாய் மாதிரியாய் மாறட்டும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவர்கள் முன்னேறி செல்வதற்கு கிருபத்தாங்க. சாட்சியாய் நிறுத்துங்க. நீர் அப்படி செய்துங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. தாழ்த்துக்குற ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.